ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக்கோட இன்ஜின் வந்து நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் தான். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோல சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எவ்ரி 2000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவேன். அதில வந்து நெறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, எந்த இன்ஜின் ஆயில் வந்து யூஸ் பண்றது பெஸ்ட்டு? காஸ்ட் தான் வந்து முதல்ல பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்ஜின் ஆயில் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஃப்ரீ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கை காசு வந்து சுத்தமா போடணும்னு அவசியமே இல்ல. நம்மளுக்கு இந்த இன்ஜின் ஆயில் யூஸ் பண்றதால வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 200லேருந்து ரூ. 300 வரைக்கும் லாபம். இன்ஜின் ஆயிலுக்கும் காஸ்ட் கிடையாது. நம்ம பாக்கெட்டுக்கு ஒரு ரூ. 200 ரூ. 300 வருது அப்படின்னா நம்ப முடியுதா? ஆமாங்க கைஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து நான் சொல்ற கால்குலேஷன்லாம் உங்களுக்கு புரியும். நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஷெல் அட்வான்ஸ் ஃபியூயல்ஸ் தான் வாங்கியிருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆயில் சேஞ்சோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் போல்ட் வந்து லூஸ் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ரின்ச் வச்சு தான் லூஸ் பண்ணணும். நான் அதை வந்து லூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கையால தான் வந்து ஃபுல்லா லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேனரோ இல்லை வந்து ரின்ச்சோ போட்டு ஃபுல்லாக லூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த டைட்டை லூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரின்ச் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆயில் சேஞ்ச் வந்து பண்ணும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணணும். நான் அதுக்கான வீடியோ ஆல்ரெடி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணுற அதே கிரேட் தான் யூஸ் பண்ணணும். மற்ற ஆயில் கிரேட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஆயில் இந்த மாதிரி வந்து கேனில் பிடிச்சி விற்கிற ஆயிலெலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பெரும்பாலும் வந்து பங்க்கில் வாங்குற ஆயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பிராண்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பங்க்கில் வாங்குறது தான் வந்து பெஸ்ட்டு. ஷெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பங்க்லேயே கிடைக்கும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் வந்து கெப்பாசிட்டி வந்து கரெக்டாக ஊற்றணும். எக்ஸாம்பிளுக்கு ஹோண்டா ஷைன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற வந்து ஆயில் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10W40 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 900 ml ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 900 ml ஊற்ற போகிறோம் அப்படின்னா வண்டியை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இறங்குது பார்த்தீங்களா, அந்த ஆயில் மட்டும் தான் வந்து கரெக்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு 900 ml ஊற்றணும். சப்போஸ் நீங்கள் 1 லிட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வண்டியை வந்து சாய்ச்சி உள்ளே இருக்க ஆயிலும் எடுக்கணும். ஏன்னா வண்டியை சாய்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml ஆயில் வந்து எங்கேயாச்சும் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அந்த ஆயில் வந்து திருப்பி இறங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக 1 லிட்டர் ஊற்றினா தான் வந்து இன்ஜினுக்கு வந்து ஆயில் கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டியை சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுற 900 ml ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஊற்றவே கூடாது. ஏன்னா கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, வண்டியை ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது இறக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆயிலுக்கு தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சாய்ச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா டிஸ்மேண்டில் பண்ணி எடுக்கிறதுக்கான சமம், அதாவது வந்து இன்ஜினை பிரித்து மாட்டுறதுக்கான சமம். அந்த மாதிரி பண்ணும்போது 100 ml அதிகமாக தான் ஊற்றணும். ஸோ அதனால் வந்து 900 mlக்கு பதிலாக நான் வந்து 1000 ml ஊற்றுறேன். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ச்சி தான் எடுப்பேன். ஏன்னா வந்து பழைய ஆயில் ஃபுல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி போடுற பழக்கம் எனக்கு இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாய்ச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ml ஆயில் கிட்ட வரும். இதுவே நீங்கள் சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் 900 ml ஊற்றுனீங்க அப்படின்னா 100 ml கம்மியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் லூப்ரிகேஷன் வந்து கரெக்டாக நடக்காது. அதுவும் இப்போ வெயில் காலம் அப்படின்றதால லூப்ரிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். லூப்ரிகேஷன் மிஸ் ஆச்சுன்னா இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனில் ரிங்ஸ் தேயும். அதுக்கப்புறம் பிஸ்டன் போரில் வந்து கோடு விழும். அப்புறம் கோடு விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பஷன் வந்து கரெக்டாக நடக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூலும் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். வண்டியில் பிக்கப் இருக்காது. மொத்த பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் இன்ஜின் வேலை பண்ணுற மாதிரி ஆகிடும். இன்ஜின் வேலை பண்ணாலும் திருப்பி இந்த மிஸ்டேக் நீங்கள் திருப்பி பண்ணிங்களா உங்களுக்கு வந்து இதே பிரச்சனை தான் வரும். ஸோ அதனால் வந்து இதை வந்து நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த போல்டு போட போகிறோம். இந்த போல்டு போடும்போது அதில் இருக்க வாஷர் வந்து க்ரஷ் வாஷரை புதுசு தான் போடணும். ஏன்னா க்ரஷ் வாஷர் வந்து எதுக்குன்னா நம்ம டைட் பண்ணும்போது அப்படியே போட்டு அழுத்தி அப்படியே லாக் ஆகிக்கும். இதை வந்து ஒவ்வொரு டைம் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹2லேருந்து ₹5 வரும். இது வந்து அலுமினியத்தால் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டைட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வைக்கக்கூடாது, மீடியம் டைட் தான் வைக்கணும். ஏன்னா இன்ஜின் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் டைட் வச்சிங்கன்னா கேஸ் வந்து கிராக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கிராக் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. லேத்தில் கொடுத்து தான் திருப்பி வந்து புதுசாக த்ரெட்டு போகிற மாதிரி ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து லோட் பண்ணுவோம். லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிப்ஸ்டிக் வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து துணி வச்சு பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கைட்டும் போது லைட்டாக துணி வச்சு பண்ணிங்கன்னா மேலே வந்து ஸ்க்ராச்சஸ் விழாது. உள்ளே ஊற்றுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஷெல்லில் வந்து ஃபியூவல் சேவ் தான் எடுத்திருக்கோம். இதுக்கான காஸ்ட் வந்து என்ன அப்படின்றது திருப்பி லாஸ்ட்டாக பார்ப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹500லேருந்து ₹600 வரைக்கும் சேவ் ஆகும் அதிகமாகவே. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபனல் வச்சு தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படியே ஊற்றுவீங்க. அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா ஆயில் வந்து கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சொட்டு ஆயில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் இருந்தால் யூஸ்ஃபுல் தான். அதனால் வந்து ஒரு சொட்டை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி அதை கிழிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கிழிங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கிழிச்சு அப்படியே அதுக்குள்ளே போட்டு ஊற்றிடுறீங்க. அது என்ன பண்ணுன்னா இன்ஜினுக்குள்ளே போயிட்டு இந்த இன்ஜின்ஸ்லாம் வந்து ஆயில் ஃபில்டர் வராது. கீழே வந்து ஸ்டெய்னர் தான் வரும். அந்த ஸ்டெய்னர் போய் அடைச்சிக்கும். அதை வந்து கைட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கிளச்சு கேஸே கைட்டு க்ளீன் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம பண்ணுறதில்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஆயில் சர்க்குலேஷனே இருக்காது. ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து எந்த பிசுறும் உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றும் போது கொஞ்சம் பொறுமையாக ஊற்றுங்க. நிறைய பேர் வந்து அவசரத்தில் அப்படியே சாய்ச்சிருவாங்க. அது என்ன ஆகும்னா ஃபனல் வந்து ரொம்ப கீழே ஊற்றிடும். பொறுமையாக ஊற்றுறதால ஒன்றும் இதுவாக போகிறதில்ல. அதனால தான் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, வீட்டில் நம்மளே பண்ணும்போது டைம் நல்லாயிருக்கும், வேலையும் சுத்தமாக இருக்கும். மெக்கானிக் கிட்ட விடும்போது அவங்ககிட்ட வண்டி அதிகமாக இருக்கிறதால அவசர அவசரமாக பண்ணுவாங்க. அதனால் வந்து வேலை சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்ல வரல. அவசரத்தில் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வீட்டில் பண்ணாலும் மிஸ்டேக்ஸ் ஃபஸ்ட்டு நடக்கும். பட் ஆனால் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிப்பீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பொறுமையாக பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதேமாதிரி ஆயில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நான் எந்த டைரெக்ஷனில் ஊற்றணும் அந்த மாதிரி தான் கேனை யூஸ் பண்ணணும். அப்படி ஊற்றினா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிலுமே வெளியே வரும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் மேலேருந்து ஃபுல் ஆயிலும் ட்ரைன் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் ஷெல்லில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆயில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும். நான் பெரும்பாலும் ஷெல் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ அதுதான் வந்து ஷெல் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எதுவும் ப்ரொமோஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நானே காசு கொடுத்து வாங்கின ஆயில் தான். அதே மாதிரி நான் வந்து ஷெல்லை யாருக்கும் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். இதில் வந்து நிறைய காசு சேவ் ஆகுது அப்படின்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ போடுறேன். நான் வந்து எப்பவுமே மோட்டல் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து காஸ்ட் சேவ் ஆகுது. இந்த ஆஃபர் ஒன்று இருக்குது. இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் தான் நானும் இது யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் வந்து இது ரெக்கமெண்டேஷனோ இது ப்ரொமோஷனோ நினச்சிக்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகுதுன்னு மட்டும் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஃபுல்லாமே ட்ரைன் ஆகிடுச்சு. ஐ மீன் வந்து கேன்லேருந்து ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆயிலை கேனை தூக்கி போடுறது சின்ஸ் பழைய ஆயில் அதில் ஊற்றி வச்சுப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிங்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கொடுத்தா அவங்களும் வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து அந்த டிப்ஸ்டிக்கை டைட் பண்ண போகிறோம். டிப்ஸ்டிக் டைட் பண்ணும்போது கட்டிங் பிளேட் வச்சு டைட் பண்ணால் மட்டும்தான் ஆயில் வந்து லீக் இருக்காது. அப்படியும் லீக் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சின்ன லப்பர் ஓரிங் வரும். அது வந்து மாற்றிட்டிங்கன்னா அது லீக்கும் இதுவாகிடும். இப்போ இதுல வந்து நம்மளுக்கு எப்படி காஸ்ட் வந்து சேவ் ஆகுது, எப்படி வந்து இந்த ஆயில் நான் ஃப்ரீன்னு சொல்றேன் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் அட்வான்ஸ் ஃபியூவல் சேவ் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். சிந்தட்டிக் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 5000 கிலோமீட்டர் ஓட்டலாம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டுறது பெஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் வந்து 10W30 ஒரு 125cc கீழே இருக்க வண்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். ஹோண்டாவில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 10W30 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் வந்து புதுசாக ஒரு ஃபியூவல் சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி, அதாவது வந்து ஒரு இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக ஒரு கிலோமீட்டருக்கு, அதாவது வந்து ஒரு லிட்டர் ஆஃப் ஃபியூவலுக்கு 5 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம கேல்குலேஷனே போட போகிறோம். இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 700 rupees. இதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷெல் பங்க்கில் வந்து ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா ஃபியூவல் சேவாக கேட்டு வாங்குங்க. அந்த மாதிரி வாங்கும்போது ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெல்லுலேயே சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா உங்களை ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவோம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். அதில் தான் நானும் பார்த்தேன். ஸோ அதில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பாருங்கள் 179 rupees. ஸோ வந்து காரோ பைக்கோ வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து 700 கொடுத்து வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 180 rupees வந்து ஃப்ரீ. இதை வந்து இப்போதைக்கு நான் கேல்குலேஷன் சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம கேல்குலேஷன் எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வண்டிக்கு வந்து ஆவரேஜாக ஒரு மைலேஜ் வந்து பார்த்துக்கோங்க 40 கிலோமீட்டர் வச்சுப்போம். ஏன்னா எல்லா பைக்குமே சேர்த்து தான் பார்க்கணும். ஸோ 40 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் வச்சுப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து 2000 கிலோமீட்டர் வந்து கான்செப்டாக வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது 4000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். நீங்கள் வேணால் வந்து இன்டூ 2 போட்டுக்கோங்க வர காஸ்ட்டை. அந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ 2000 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2000 கிலோமீட்டருக்கு 40 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா 2000 டிவைடட் பை 40 அப்படின்னு போடணும். அப்படி போட்டிங்கன்னா எவ்வளோ ஃபியூல் வந்து கன்சியூம் ஆகும், அதாவது 2000 கிலோமீட்டருக்கு நம்ம வண்டி எவ்வளோ ஃபியூல் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2000 டிவைடட் பை 40 அப்படின்னு போட்டிங்கன்னா 50ன்னு வரும். 50 அப்படின்னா இப்போ 2000 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடுதுன்னா நம்ம 50 லிட்டர் ஃபியூல் போடணும். அப்போ வந்து என் வண்டிக்கு நான் 50 லிட்டர் போடுறேன். 50 லிட்டர் போடும்போது இது வந்து ஒரு லிட்டருக்கு 5 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 50 லிட்டரில் இன்டூ 5 போட்டால் 250 கிலோமீட்டர் வந்து அதிகமாக கொடுக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 250 கிலோமீட்டர் அதிகமாக ஓடும்போது அதுக்கு மைலேஜ் கால்குலேட் பண்ணுங்க. 250 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஃபியூல் கன்சியூம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.25, அதாவது வந்து 250 டிவைடட் பை 40 அப்படின்னு போட்டால் 6.25 லிட்டர் வந்து நம்மளுக்கு ஃபியூல் வந்து சேவ் ஆகுது. ஸோ இப்போ அதுக்கான காஸ்ட் வந்து பாருங்கள், நம்ம ஏரியாவில் வந்து ஆவரேஜாக வந்து 100 ரூபான்னு வச்சுப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 101 ரூபா 102 ரூபா ஏரியாக்கு அந்த மாதிரி மாறும். நான் கம்மியாக வச்சுக்கிறேன். 100 ரூபா வச்சுக்கிட்டா கூட 625 ரூபா வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டருக்கு. இதுவே அவங்க சொல்கிற மாதிரி சிந்தட்டிக் ஆயில் நீங்கள் 3000 இல்லை 4000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா டபுள் ஆகும். இப்போ வந்து 625 வந்து டபுள் ஆக்குனீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1250 ரூபா வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் தான். இப்போ வந்து பாருங்கள் 1250 ரூபா வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் கொடுத்துட்றாங்க. இது ஒரு 180 ரூபா. ஸோ வந்து பாருங்கள் 1250 ஒரு கூட வந்து ஒரு 180 ரூபா போட்டுக்கிட்டா கூட 1400 ரூபா உங்களுக்கு வந்து சேவ் ஆகுது. சுத்தமாக உங்கள் காஸ்ட்டே போட தேவையில்லை.
ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃப்ரீன்னு சொன்னேன். நீங்களும் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். ஏன்னா மைலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் சொல்ல முடியாது. வண்டி ஆயில் மாற்றி ஒரு 500-600 கிலோமீட்டர் ஓட்டினா தான் வந்து மைலேஜ் வந்து கரெக்டாக வருதா இல்லைன்னே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் 1 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூ வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பைக் வச்சிருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜூன் 30க்குள்ளே சப்போஸ் ஆயில் மாற்ற ஐடியா இருந்தால் இந்த ஆயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.